Hi friends, welcome to Meena Samayal. Lockdown recipe number 3 வந்து ஆந்திரா ஸ்டைல் மெந்தி பப்பு. மெந்தி அப்படின்னா வெந்தயம் அப்படின்ட்டு அர்த்தம், பப்பு அப்படின்னா பருப்பு. இந்த பருப்பில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? பருப்பு வந்து நல்ல நெய்யில் வறுத்து அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணி கடைஞ்சு அதுக்கப்புறமா வந்து தாளிக்கிறதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபேவரட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். வெந்தயம் வந்து இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியும் கூட. எந்த ஒரு வெஜிடபிளே இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பேஸ் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற ஒரு சிம்பிளான பருப்பு தான் இது. ஸோ ஆந்திரா ஸ்டைல் மெந்தி பப்பு என்னுடைய ஃபேவரட். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆந்திரா ஸ்டைல் மெந்தி பப்புக்கு தேவையான பொருட்கள்: அரை கப்பு தூரம் பருப்புக்கு வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10-15 பல்லு போல் பூண்டு, ஒரு 4 சிகப்பு மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெல்லம், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தாளிக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு அண்ட் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ ஆந்திரா ஸ்டைல் மெந்தி பப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பருப்பை வந்து நம்ம வறுத்து தான் சேர்க்கணும். சைமல்டேனியஸ்லி இந்த குக்கரை கூட நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ வந்து தண்ணி கொதிக்கட்டும். இந்த பேன் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்தது துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதோடு வெந்தயம். பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா அந்த பொன்னிறம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் ப்ரௌன், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அண்ட் மெந்தி பப்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, மெந்தி அப்படின்னா தெலுங்குல வந்து வெந்தயம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி வெந்தயம் சாப்பிடும்போது. அதுவும் வந்து முக்கியமாக இந்த லாக்டவுனுக்கு வந்து இதில் காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனான வெஜிடபிள் வெங்காயம் அண்ட் பூண்டு, அது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதே மெந்தி பப்பு வந்து நம்ம வெந்தயம் போட்டு செய்கிறோம் இல்லைங்களா, வெந்தய கீரை கிடைக்கும் போது இதே ரெசிபி வந்து கீரை யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பருப்போட ஸ்பெஷாலிட்டியை வந்து பருப்பை வந்து வறுத்து அதுக்கப்புறமா வேக வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னுடைய ஃபேவரட் ரெசிபி அப்படின்ட்டு சொல்லலாம். இது ஒரு 2 நிமிஷம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா சிகப்பு மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். காரம் அப்படிங்கிறது வந்து இந்த சிகப்பு மிளகாய் தான். சாம்பார் பொடியோ இல்லை சிகப்பு மிளகாய் தூளோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னொரு மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்ல கமகமன் வாசனை வந்துட்டுருக்கு பருப்பு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பருப்பை வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கரில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பருப்பு பாத்திரத்தை இதுக்குள்ளே இறக்கிட்டு நம்ம வெயிட் வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். விசில் வரத்துக்குள்ளே நம்ம இதே பேனை இன்னொரு வாட்டி ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது பெருங்காயம், கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பூண்டு, வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து நல்லா வறுபடட்டும். நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். மூணு விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். மீன்வைல் வெங்காயம் அண்ட் பூண்டு கூட நல்லாவே வறுபட்டாச்சு. இன்னொரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ குக்கருடைய ப்ரெஷர் வந்து நல்லா அடங்கியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. அண்டு பருப்பு வந்து நல்லா வறுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம குக் பண்ணதுனால ரொம்ப குழஞ்சாப்பில் வந்து மசியாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி பருப்பாக தான் இருக்கும். நம்ம சூடோடவே வந்து கொஞ்சம் கிளறி விட்டோம்னா ஓரளவுக்கு வந்து மேஷி ஆகும். வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நான் வந்து புளிக்கரைசலை சேர்த்துட்டு வெல்லம் அண்ட் மஞ்சள் தூளை சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா கொதி வரட்டும். ஸோ புளி வந்து நல்லா கொதிச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த வேக வச்சு துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு சேர்க்குறேன்.
இது வந்து ஆந்திரா ஸ்டைல் மெந்தி பப்பு அப்படின்னு சொன்னதுனால இது வந்து ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும். பப்பு அப்படிங்கும்போது அந்த திக் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் பார்த்தீங்களா, அது வந்து நல்ல சுருளை நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இறக்க போகிறேன். ஏன்னா பப்பு அப்படிங்கிறது வந்து திக்கான கன்சிஸ்டன்சி. அது வந்து கொஞ்சம் டைல்யூட் வெர்ஷனில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சாம்பார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மெந்தி பப்பு வந்து நல்லா கொதித்து வந்தாச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஈரமெல்லாம் நல்லா வற்றி போயிட்டு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் பப்பு அப்படிங்கிறது. ஸோ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அண்டு நம்ம பருப்பு வந்து வறுத்து அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணதுனால ரொம்ப மசியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பருப்பாக இருக்குது. இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பருப்பு. ஸோ ஆர் ஆந்திரா ஸ்டைல் மெந்தி பப்பு இஸ் ரெடி. ஸோ லாக்டவுன் ரெசிபி நம்பர் 3 ஆந்திரா ஸ்டைல் மெந்தி பப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு வாழைக்காய் வறுவல், ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.